நிறைய பேருக்கு புது வேலைக்கு விண்ணப்பத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். பெரிய பொறுப்பான வேலை கிடைக்கும். நிர்வாகம் பார்க்குற மாதிரி மேனேஜ்மெண்ட் ரோல்ல நீங்க உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தானாக தேடி வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு டைரக்டா பார்வை பலம் கொடுக்கறதுனால பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. சொன்னா ஒரு வேலை கெட்டிக்கிறதானமா அவன் முடிச்சிருவான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உங்க மேல உருவாகும். 6ஆம் இடம் ப்ரஹஸ்பதி உட்கார்ந்து உச்சமடையக்கூடிய வேலையில் பொதுவா ஒரு கடனை மட்டும் தயவு செய்து வாங்கிருங்க. நானே சொல்றேன், உடம்ப பாதிக்காது. இந்த குரு பயிற்சி பலன் கும்பராசிக்கு எப்படி இருக்கு? கும்பராசி நண்பர்களுக்கு மெயினா இந்த குரு மாறுவது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா பார்வை பலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் நல்லா இருக்கு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால மெயினா ரொம்ப நாளா இருக்கிற ஹெல்த் இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். வெளியூர் போய் அங்க பிரச்சனை மாட்டிக்கிட்டு அங்க வந்து வாங்கின கடன் வந்து சரியா இது பண்ண முடியாம இருந்த கூட அந்த கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. வெளியூர்ல வாங்கின கடன் க்ளோஸ் ஆகும். உள்ளூர்ல கடன் வாங்குவீங்க. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறது. எப்படி சொல்லலாம், 4-5 இடத்துல நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடன், அதாவது ஃப்ரெண்டு கிட்ட கை மாத்தா அங்கேயும் இங்கேயும் ஏதாவது வாங்கியிருப்போம், அதெல்லாம் இப்போ கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேருக்கு புது வேலைக்கு விண்ணப்பத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய பொறுப்பான வேலை கிடைக்கும். நிர்வாகம் பார்க்குற மாதிரி மேனேஜ்மெண்ட் ரோலில் நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தானாக தேடி வரும். வீட்டில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உச்சஸ்தானத்தில் உட்காரும்போது நம்ம ரூல்ஸ்லாம் பேசணும்னா ஃபேமிலிக்குள்ளே ட்ரபிள்ஸ் வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சித்தி அல்லது அத்தை, வயிறு பகுதி, இது 3மே கொஞ்சம் ஹெல்த்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஏன்னா அந்த உணவு உள்ளே போகக்கூடிய இடம்னு சொல்லுவோம், ஃபுட்டு பைப்போட எண்டு, அங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். சரியா செரிமானம் ஆகாது. ஏன்னு கேட்டால் லேட்டாக சாப்பிடுவீங்க, அவ்வளோதான். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சாப்பிடலன்னா எப்படி செரிமானம் ஆகும்? நைட்டு 1 மணிக்கு அப்படியே ஜகன்னு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அந்த பவுலே வேலை செய்யாது. கொஞ்ச நாள் அந்த பவுல் இருக்கும், அதுக்கப்புறம் கிரைண்டர் தேஞ்சு போன மாதிரி தூக்கி போட்டு புது கிரைண்டர் தான் வாங்கணும். அதுதான் நிலமை. தயவுசெய்து டைமுக்கு சாப்பிடுங்க. நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிடணும், காலையில் 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். அந்த லெவல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2வது பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு மெயின் குடும்ப அபிவிருத்தி அடையும். பசங்க பிறப்பாங்க, குழந்தை பிராப்தம் ஏற்படும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு டைரக்டா பார்வை பலம் கொடுக்கறதுனால பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. சொன்னா ஒரு வேலை கெட்டிக்கிறதானமா அவன் முடிச்சிருவான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உங்க மேல உருவாகும். எல்லாருடைய லைஃப்லையுமே உங்க வாக்குக்கு அவ்வளோ மரியாதை ஏற்படும். இன்னொன்று, ராகு ராசி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த விஷயம் பறிச்சிடும். அதாவது நிழல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கண்கூடாக பார்த்து அதை வந்து நீங்க சொல்லக்கூடிய நிலைமைகள்ல தெரிஞ்சோ தெரியாமையோ, ஒன்றும் இல்லை, சும்மா போறான், உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். ஒரு பையன் வந்து ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கான், சர்ன்னு இப்படி போறான், அவன் விழுந்தாதான் அவனுக்கு புத்தி வரும்னு சும்மா சொன்னீங்கன்னா கூட அவன் விழுந்துருவான். அதனால் தயவுசெய்து இந்த கெட்ட விஷயங்களை வாயில சொல்லாதீங்க, அதை பார்த்துங்க. 2வது முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சூப்பரான வீடு அமைய போகுது. நல்ல ரிச்சாக இருக்கக்கூடிய இடம், நல்ல பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், நல்ல மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அங்கே உங்களுக்கு அதாவது என்ன, நிறையா அடுக்குமாடி கட்டிடங்கள், நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடம், அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம். மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் அங்கே போய் உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு அப்பார்ட்மெண்ட் வித் கிளப் ஹவுஸ் அது இதுன்னு இருந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் புக் பண்ணக்கூடிய பிராப்தம் அருமையாக இருக்கு. 6ஆம் இடம் ப்ரஹஸ்பதி உட்காந்து உச்சமடையக்கூடிய வேலையில் பொதுவாக ஒரு கடனை மட்டும் தயவு செய்து வாங்கிருங்க. நானே சொல்கிறேன், உடம்பை பாதிக்காது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கர்மா ஒரு இடத்துல வேலை செய்யுதுன்னா அந்த கர்மாவை எப்படி நம்ம திசை திருப்பலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி என்ன பண்ணுவார்னா, வயிறு காலி பண்ணிடுவார், உடம்பை காலி பண்ணிடுவார், சுகர் குப்புன்னு ஏற்றுவார். ஆனால் அதே இந்த ருணம் ரோகம் சத்ருஸ்தானமாக இருக்கனால இந்த வயிறு உடம்பு இந்த பிரச்சனை வராமல் இருக்குன்னா சின்னதாக மாற்றி ஒரு ஹோம் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு வந்தீங்கன்னு வைங்க, இந்த ப்ரஹஸ்பதி அங்கே ஒன்றும் பண்ண மாட்டார். இஎம்ஐ கட்டுறதுல அவர் சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். அவ்வளோதான். கப்பம் கட்டணும், நீங்கள் டேக்ஸ் அதையே கட்டணும். இஎம்ஐ சரியாக கட்டிட்டிங்கன்னா இந்த ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அப்படியே அடிபட்டு போயிடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்து, ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹெல்த்தே சரியில்லை, உடம்பே எப்போ பார்த்தாலும் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் படுத்துக்கிறீங்க, இல்லை அது ஜுரம் வருதுன்னா அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ இந்த டைமில் இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். புது முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து எல்லாம் கரெக்டாக இல்லையா அதெல்லாம் பார்த்துங்க. நிறைய பேருக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி வருது. சொத்த கவனமாக இருக்கும். பேசிக்கலாக சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் நல்லா இருக்கும் 85. முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, எவனுக்கும் பறிஞ்சு பேசாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்றதுக்கு நீங்கள் நல்லா இருக்கும். அவ்வளோதான்.
எவ்வளவுதான் நம்ம கவனமா இருந்தாலும் சில வாக்குகள்லாம் நம்ம தவறி போய் பேசலாம். Correct. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்ததுன்னா அதை நாம எடுத்துக்கலாம் இல்லையா? வைத்தியநாத சுவாமியை போய் வைத்தீஸ்வரன் கோவில்ல போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 சுவாமியை போய் பார்த்து வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் நல்லா இருப்பான், பிரச்சனையில் நீங்களும் போக மாட்டீங்க, அவனும் உங்க கூட வரமாட்டான், நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? Correct. இப்ப இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. இந்த குரு பெயர்ச்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃபரன்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலா பிளாக் லெவலா, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வர போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ் கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டாக குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி பலன் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரு பலன் அப்படின்னாலே வந்து கல்யாணம் தான். இந்த குரு பயிற்சியில எந்தெந்த ராசிக்கெல்லாம் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்? கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், இந்த குரு பயிற்சி மட்டும் 2 விதமான நல்ல பலன்களை செய்யும். அதாவது கடகத்துக்கு குரு வந்து உச்சம் அடையுது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் போறார். அப்போ அட் அ ஹோல் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மகரம் அக்டோபர் மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள்ல சிம்மம், தனுசு, மேஷம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்கும் நல்லது நடக்கும். அப்போ 8 ராசிகளுக்கு இந்த ஆண்டு, அதாவது இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆண்டுக்குள்ள நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பராக இருக்கு. கல்யாணம் அப்படின்னாலே இப்போ நிறைய பேர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த லவ் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த குரு பயிற்சி பலனால? குரு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நல்லதுலேயும் ஒரு கெட்டது, பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்ங்கிற மாதிரி நல்ல இடத்துல வந்து குரு உட்காரும் பொழுது பையன் நல்ல பையனாக இருப்பான். குரு அப்படிங்கிறது ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரனுங்கன்னு பெண்ணுக்கு ஜீவகாரகன். இப்போ குரு போய் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு. 85% ஆஃப் த கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய திருமணமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், இல்லை வெளியூரில் போய் படிச்சுட்டு வரக்கூடிய பையனாக இருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த லவ் மேரேஜஸ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு லவ் கன்ஃபார்மாக நடக்கும், மகரத்துக்கு நடக்கும், விருச்சிகத்துக்கு நடக்கும். இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக லைஃப்பில் லவ் மேரேஜ் ஏற்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அக்டோபருக்கு அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு லவ் மேரேஜ், தனுசுக்கு லவ் மேரேஜ், கடகத்துக்கு, சிம்மத்துக்கு லவ் மேரேஜ். அப்போ இத்தனை பேருக்கு இந்த லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அருமை அருமை. இப்போ இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சின்னு எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. யாரெல்லாம் சக்ஸஸ் ஆவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இதில் சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 3 ராசிகளுக்கும் 100% சென்டம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ மட்டும் கிடையாது, போட்டித் தேர்வுகள் இன் எனி ஃபார்ம், எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கன்னிக்கு, மகரத்துக்கு, ரிஷபத்துக்கு இருக்கு. எதிர்பாராத ஒரு மெரிட்ல சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம விருச்சிகத்துக்கு இருக்கு, கும்பத்துக்கு,
மீனத்துக்கு இந்த 3 ராசிகளுக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்கு. கடகம் எதிர்பார்க்கவே வேண்டாம், எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இதா சொல்லிட்டு இருக்கீங்க. இது நல்ல வைபாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அந்த குரு பயிற்சினால, அது யாருக்கெல்லாம் இருக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கணும்னா தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கணும், பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கணும். என்ன பெரியவங்கன்னா உங்க ஆஃபீஸில் பாஸோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அவரோட ராசி என்னன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்து அதை பார்க்கணும். பட் இன் ஜென்ரல் ப்ரமோஷன் இன் எனி ஃபார்ம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபம், மகரம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கும் வரக்கூடிய அக்டோபருக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம்னா துலாம், மிதுனம், கும்பத்துக்கு 100% கிடைக்கும். யாரெல்லாம் ரொம்ப பொதுவாக சொல்லுங்களேன், எந்த ராசிக்கெல்லாம் வந்து ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க வந்து வேற லெவலில் போக போகிறாங்க இந்த குரு பயிற்சினால அப்படின்னா? அருமையான கேள்வி. இன் ஜென்ரல் பார்க்கும்போது கன்னிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவோம். மகரத்துக்கு நல்லா இருக்கு, விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எகெயின் மீனத்துக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, கடகத்துக்கு வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ ஓவராலாகவே கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓவராலாக நல்லா இருக்கு அப்படின்னா புகழ் பேர் எல்லாமே இருக்கும். வரும். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பணம் வரக்கூடிய ராசிகள், பணம் பெறக்கூடிய ராசிகள் இந்த குரு பயிற்சியில் எந்த ராசியெல்லாம்? மெயினாக அந்த குரு பேர்ந்ததுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் பண மழை கொட்டும். அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுடைய வீட்டில் பண மழை, கும்பராசி நண்பர்களை வீட்டில் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் மற்றவங்களுக்கு உதார் கொடுக்குற அளவுக்கு, அதாவது நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிறையா பண மழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகரத்துக்கு தனக்கு என்ன தேவையோ அதையோட ஜாஸ்தியாகவே பணம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 ராசிகளுக்கும் பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். தூளாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம்.